ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதமா, இல்லை எப்பவும் போல் கஷ்டத்தோடையே அப்படியே படகு சவாரி பண்ணணுமா, இல்லை நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா? ஏன்னா 5 கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. அதில் சிலது நமக்கு நல்லது ஃபேவரபுளாக இருக்கும்ல. அப்படிப்பட்ட சூழலில் இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அம்சத்தில் உங்களோட ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவான். சாதாரணமாகவே இந்த உபய லக்னம் உபய ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இல்லற வாழ்க்கை மைனஸில் தான் இருக்கும். அதாவது ஞானிகள் மாதிரியும் இருப்பாங்க, இல்லறத்தில் சொல்லுவாங்க என்னென்னா பற்றற்று பற்றோடு இரு அப்படின்னு. அதாவது பிடிமானம் இல்லாமல் பிடிச்சின்று அப்படின்னு. பற்றற்று பற்றோடு இரு. அந்த வகையில் இந்த ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் 17/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கார். ஆஸ்டச் 3ஆம் இடத்தோட 4 பரவாயில்லை, ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு இடமாற்றத்தை கொடுத்தார், பதவி மாற்றத்தை கொடுத்தார், பதவி உயர்வை கொடுத்தார். நிறைய அதே கொடுத்துட்ருக்காரு. எப்போ 18/10/2025 வரைக்கும் கண்டிப்பாக இதே நிலை தொடரும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம். உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிக அற்புதமாக இருக்கும். குருவோட ஸ்தான பலம் பரவாயில்லைனாலும் பார்வை பலம் அதிக அற்புதமாக இருக்கு. ஆயுள் விருத்தி, ஜீவனம் விருத்தி, விரயம் விருத்தி. 18/10/2025 முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு உங்கள் ராசிநாதன் அதி அற்புதமாக அதிசாரமாக உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு. அதி அற்புதம். ஏன்னா 2, 5, 7, 9, 11லாம் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய, அதுவும் அதிசாரமாக வேகமாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். எளிமையான மாற்றம். அதேமாரி குருவோட பார்வை பலம் அப்படிங்கும்போது பாக்கியஸ்தானம், தந்தையார் ஆதரவாக இருப்பார். லாபம் கண்டிப்பாக வரும். தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அடுத்து ஜென்மராசியை பார்க்குறார். அதுவும் சனீஸ்வர பகவானை பார்க்க போகிறார். சூப்பர். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குரு பகவானோட காலகட்டத்தில் நீங்கள் அற்புதமாக எழுந்துக்கணும், உங்களோட வேலைகளை செஞ்சுக்கணும், உயர்வினை பெற்றுக்கணும். அதுதான் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் குருவோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜென்மராசிலேருந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இன்னும் வரல. ஏதோ போயிட்டுருக்கு. ஆனால் நல்லபடியான முன்னேற்றத்தோடு இருந்தாங்க பாருங்கள், அவங்க அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ தான் உயர்வை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய தடை தாமதங்கள் ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் அதெல்லாம் தாண்டி 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 வந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் 11 12 கூட அதிபதி சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்து ஆனால் வக்கரகதியில் இருக்கிறனால சமாளிக்கிறீங்க. பரவாயில்ல. ஜென்மராசியில் வக்ரம் அப்படிங்கும்போது பரவாயில்ல, உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல, மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. 2 9 கூடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களுக்கு சூப்பர். ஏன்னா தனவாக்கு குடும்ப சனாதி பாக்யாதிபதி. இந்த செவ்வாய் பகவான் 26/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசியில் இருக்கார். தனாதிபதி அஷ்டமராசியில் மறைவு. அப்போ தனவரவு உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஆனாலும் சமாளிப்பீர்கள். ஏன்னா குருவோட பார்வையை 18ஆம் தேதி வரைக்கும் வாங்குறாரு. ஸோ குரு பார்வை வரதுனால அந்த அஷ்டமராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார், தனவரவு கொடுப்பார். என்ன நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் உங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி பாக்யாதிபதி. ஸோ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மறைந்து நின்று ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி, முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும். ஏன்னா குருவோட பறவை 18ஆம் தேதி வரைக்கும் 18லேருந்து 26 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 27/10/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்தார். பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கே வந்து குருவோட பார்வையை வாங்குறாரு. ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். டிரான்சிட் ஆனதுனால தான் குருவோட 5ஆம் பார்வை நேராக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. பாக்கியம் விருத்தி அடையும். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதேமாரி இந்த செவ்வாய் பகவான் இந்த சீருடை பணியாளர்கள், காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, அப்புறம் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து சக்கப்போடு போடுவாங்க. அவங்க எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அடுத்தபடியாக சகாய அதிபதி அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான், 3 8 கூடிய அதிபதி சுக்கிர பகவான். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7/10/2025 வரைக்கும் உங்களோட பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கிற உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள், தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் ஏகப்பட்ட காம்படிஷன் அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்துட்டுருக்கீங்க. கடன் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. அதுமாரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் 8/10/2025 இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடம் பரவாயில்லை. ஏன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசி எப்போ, ஆனால் அங்கே நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு பகை கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறனால சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப அற்புதமான பலன்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் விஷயத்தில், கூட்டாளிகள் விஷயத்தில் எல்லாமே இந்த குரு பகவான் நீச்சம் அடைஞ்சாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தினை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக 4 7 கூடைய அதிபதி புதன். அவர் அஷ்டம ராசியில் மறைந்து இருக்கார். எப்போ 2/10/2025 23/10/2025 இருக்கலாம். மறைந்த புதன் கண்டிப்பாக நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சொத்து சுகம் உண்டாகும். வாழ்க்கை துணை இப்போ தான் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். அதுமாதிரி நண்பர்கள், அதுவும் பால்யகால சிநேகிதர்கள்லாம் உங்களை பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நீங்கள் இந்த மீட்டிங் போடுவீங்க. ஸ்கூலில் படிச்சிருக்கிறது இல்லை காலேஜில் அவன்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு பெரிய பாக்கியம் இப்போ கிடைக்கும். அதுமாதிரி சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா 4ஆம் இடத்தை படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பரான அறிவுத்திறன் விருத்தி அடையும். ஏன்னா 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்குறாரு இந்த புத பகவான். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல அறிவுத்திறன் விருத்தி அடையும். நல்ல ஒரு மார்க் வாங்கணும், நல்ல ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் நம்ம ஒரு முடிவு பண்ணி சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அடுத்தபடியாக 24/10/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னா பாகிஸ்தானத்துக்கு வர்றார். அதி அற்புதம். 9ஆம் இடத்துக்கு வர புத பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய நன்மைகளை கொடுப்பார். இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு பிரயாணம் இருக்குங்க, இல்லையா வெளியூர் பிரயாணம் இருக்குது. அது ஆன்மீக விஷயமா இருக்கலாம், இல்லை உத்தியோகம் விஷயமா இருக்கலாம், தொழில் வியாபாரம் விஷயமா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு பயணம் உண்டு. அதேமாதிரி உறவினர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க. படிக்கிற குழந்தைகள் அப்படியே சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு, அதனால் குருனாலே மகான். உத்தியோகத்தில் ஒரு டாப் மோஸ்ட்டாக இருப்பீங்க. எப்படி எந்த பகைமையும் உங்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. அந்த மாதிரி அப்படியே நீங்கள் அனுசரிச்சுன்னு போயிடுவீங்க. அந்த வகையில் 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 17/10/2025 எங்கே இருக்காருன்னா உங்களை களத்திரஸ்தானத்தில் இருக்கார். களத்திரஸ்தானம் அப்படிங்கும்போதே 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஏற்கனவே அந்த உங்கள் இடத்துல யார் இருக்கார்? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ சனி பகவான் சூரிய பகவானோட பார்வையை வாங்குறார். ஏகப்பட்ட டென்ஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் நீங்கள் சந்தோஷத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க.
ஏகப்பட்ட குழப்பத்துக்கு நடுவே உங்கள் வேலைகளையும் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் அப்படியே போயிட்டுருக்கு. சரி, 18/10/2025 முதல் இந்த சூரிய பகவான் டிரான்சிட் ஆகிறார். எங்கே வராரு? அவர் வந்து அஷ்டம ராசிக்கு வர்றார். ஆஹா, 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார் அப்படின்னு நினச்சாலும் நீச்சம் அடைகிறார். ஸோ அஷ்டமஸ்தானத்தில் மறைவு நீச்சம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், வாகனம் பயணங்களில் கவனம் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கணும். ஆக இந்த பக்கம் நீங்கள் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. இந்த மாதம் முழுவதும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப திருப்தியான ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா ஆத்மகாரகன் அப்படிங்கும்போதே நம்ம அதுக்குண்டான வேலைகளை செஞ்சோன்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக ராகு பகவான், சாயா கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார். சரி, கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைரோன ரோகஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடம் 12ஆம் இடம், 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஆக மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே விசேஷம் தான். ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ 12ஆம் இடத்துல ராகு குருவோட பார்வையை 18ஆம் தேதி வரைக்கும் வாங்குறார். அந்த கேது 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் ராகு வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஸ்திரமாயிடுறார். ஏன்னா குருவோட பார்வை விலகிறதுனால அவர் தன்னிச்சே அவரோட வேலைகளை காட்ட போகிறார். என்ன? விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த விரயங்கள் எப்படி வரும்? சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பயணங்கள் இருக்குது, அந்த பயணங்கள் மூலமாக ஒரு வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை என்ன பண்ணலாம்? இதிலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல இல்லைன்னா ஒரு வண்டி வாங்குறதுக்கு, இல்லை சொத்து சுகம், வீடு மனை இதெல்லாம் அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லது. அந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் அடித்து தூள் கிளப்பி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? குரு பகவான் வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள். அதேமாரி சனிக்கிழமை 7 தீபம் போட்டு சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அருமையாக வரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சூரிய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள். அந்த சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே சூரியனை வழிபாடு பண்ணுங்கள். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே, அதாவது குரு வழிபாடு, சனீஸ்வர பகவான் வழிபாடு இது பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.